வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பண்றதுக்காக எனக்கு வெட்கமோ, அவமானமோ கிடையாது நண்பர்களே. உண்மையிலேயே எனக்கு பெருமையாகத்தான் இருக்குது. ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையில நடந்த அவமானங்கள பத்தி இப்ப நான் பேசப் போறேன். நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி துணிக்கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் கடைக்கு வர டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் வரும்போது என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. பேசுறவங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நான் அரசியல்வாதின்னு காட்டிக்க மாட்டேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்க எந்த ஊரு என்ன அப்படி கேள்வி கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அழகாபுரம். அழகாபுரம் அப்படின்னோடனே வட அழகாபுரமா தென் அழகாபுரமா அப்படின்வாங்க. இல்லை தென் அழகாபுரம் காலனி அப்படின்வேன். ஓ, தென் அழகாபுரம் காலனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தோரணையும் மாறும், அவங்களுடைய ஆட்டிடியூடும் மாறும். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, என்னை மட்டும் அப்படி அவங்க அவமானப்படுத்தல. ரெண்டாவது, ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கிறவங்க, கஸ்டமராக வந்துட்டு இருந்தீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னுடைய கடைக்கு தொடர்ந்து வருவதை அப்படியே கட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் என் கூட பழகக்கூடிய பசங்க, யங்ஸ்டர்ஸ், அவங்களாம் பேசுவாங்க, சொல்லுவாங்க, அவங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துக்குவாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த போலீஸ் டிராஃபிக் போலீஸ் வண்டியில் போகும்போது நிறுத்தி பிடிப்பாங்க. பிடிக்கும்போது நீ எங்கேருந்து வர என்னன்னு சொல்லி கேட்பாங்க. முடியை பார்த்துட்டு சட்டை பார்த்துட்டு, ஓ நீ அந்தூர்கார பையனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்படி ஊர் பேரை சொன்ன உடனேயே நீ அந்த ஊரா, அந்த பையனா நீ அப்படின்ட்டு அவன் தப்பே செய்யலைனாலும் அவன் மேலே கேஸ் போடுறது, இன்சூரன்ஸு, வண்டி, இது எல்லாமே ஒரு வண்டிக்கு தேவையானது எல்லாமே, இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு எல்லாமே போட்டிருந்தாலும் ஆனாலும் மிரட்டி கொண்டுட்டு போயிட்டு கொஞ்ச நேரமாவது ஸ்டேஷனில் மிரட்டி அடித்து உட்கார வைப்பாங்க. இந்த நம்ம ஊர்க்காரங்கனாவே ஒரு மாதிரி எங்கேயுமே கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் சொல்லியிருக்காங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சமூக இழிவை, இந்த சமூக அவமானத்தை போக்குனது யாருன்னா நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தான். இப்பதான் அந்த சமூக அவமானம் இல்லாம, உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம முதல்வர் காலனி என்ற அந்த பெயரை எடுத்துட்டு அந்த ஊருக்கு வேற ஒரு பேர் வைங்க, காலனி என்ற அந்த அடையாளத்தினாலேயே அவங்களுடைய சமூக மதிப்பீடு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனி என்ற பெயர் எடுக்க சொன்னார். இப்ப நிறைய இடங்கள்ல அம்பேத்கர் காலனின்னு இருக்கும், பல்லர் காலனி, அருந்ததியர் காலனி, சக்கிலியர் காலனி, இப்படி சக்கிலியர் தெரு, இப்படி சாதி பேரை சொல்லியே இருக்கும். அப்போ இந்த இடத்த இந்த ஊர் பேரை சொன்ன உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க இந்நாள் இந்த ஆள் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அவங்களை கேவலமா பேசுறது. அப்போ அந்த சமூக இழிவை பேசுனது, போக்கியது நம்ம முதல்வர். ஊருக்கு மட்டுமா போக்கினாரு இந்த பெயர் மாத்தினாருனாக்க, பிள்ளைகள் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கும் விடுதியில, ஆதி திராவிடர் நல விடுதி, பழங்குடியினர் நல விடுதி, இந்த மாதிரி இருக்கிற பெயர்கள்லாம் மாத்திட்டு எல்லா விடுதிக்கும் ஒரே பெயர் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்து இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி, இந்த தீண்டாமை கொடுமையிலிருந்து ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருக்கு. அதனாலதான் சொன்னேன், இந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு அவமானம் இல்லை, பெருமையா இருக்கேன். இந்த காரணங்களுக்காக ஏராளமான திட்டங்களை போட்டிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு, நம்ம முதல்வர் போட்டிருக்காரு. ஆனாலும் இந்த தாழ்த்தப்பட்ட இழிவாக பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரையும் சமமாக மதிக்கணும், எல்லோருக்கும் சம மரியாதை என்ற அந்த கான்செப்டை கொண்டுட்டு எல்லா மக்களையும் சமமாக எல்லோருக்கும் எல்லாம் என்று கொண்டுகிட்டு வந்த இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு அவருடைய கைகளை நம்ம இறுக பற்றி கொண்டு, இந்த ஏப்ரல் இப்ப 23ஆம் தேதி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிய கட்சிகளான உதயசூரியன், பானை சின்னம், கை சின்னம், முரசு சின்னம், இது போன்ற சுத்தி அருவாள் போன்ற சின்னங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறுவதன் மூலம் நம்மளுடைய இந்த சமூக இழிவை போக்கியதோடு மட்டும் இல்லாம நம்மளை பெருமையாக வாழ வைக்கலாம் 2.0 ஆட்சி அமையும் போது. நன்றி.